வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். ஒரு சில பேர் நம்ம என்ன செஞ்சாலும் வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அதுல ஒண்ணுதாங்க இந்த பெட் அனிமல்ஸும். இவங்க வளர்க்குற பெட் அனிமல்ஸ்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்குதுங்க. பார்க்கவே சூப்பராகவும் வித்தியாசமாகவும் இருக்கிற பெட் அனிமல்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இருக்குல்ல, இதுக்கு பேரு பியர்டட் டிராகன் சொல்றாங்க. ஆஸ்திரேலியால மட்டும்தான் இந்த மாதிரி விலங்குகளை நம்மளால பார்க்க முடியுமா. இது ரெப்டைல் வகையை சேர்ந்ததுங்க. இதை பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் கொஞ்சம் அருவருப்பாகவும் இருக்கு. ஆனா இதையும் பெட் அனிமலா வளர்க்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப காமான டைப்பா, ரொம்ப அமைதியா இருக்குமாங்க. அதனால சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஎஸ்ல இந்த மாதிரி பெட் அனிமல்ஸை வாங்கி கொடுப்பாங்களாம். சின்ன குழந்தைங்க கிட்ட இந்த பெட் அனிமல் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்குமாங்க. ஆனா இந்த பெட் அனிமலை வளர்க்கறதுக்கு ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றாங்க. இந்த பெட் அனிமலை தொட்டு நம்ம விளையாடினதுக்கு அப்புறம் நிச்சயமா நம்மளுடைய கைகளை நல்லா கழுவணும்னு சொல்றாங்க. இந்த டிராகன் கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் வளருமாங்க. அதுக்கப்புறமா இதனுடைய வளர்ச்சி இருக்காதான். அமெரிக்கால நிறைய பேர் வீட்டுல இந்த பெட் அனிமலை வளர்த்துட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலா இது ஒரு காட்டு விலங்கு தான். ஆனா இது வீட்லயும் வளர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனிமலை வளர்க்கறதுக்கு ஆஸ்திரேலியா அண்ட் யூஎஸ்ல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதாங்க. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு குதிரை தாங்க. ஆனா இந்த குதிரையுடைய வயித்தை பாருங்களேன், எவ்வளவு பெருசா இருக்குல்ல. ஆப்வியஸ்லி இந்த குதிரை பிரெக்னெண்டா தான் இருக்கு. இந்த குதிரையோட பேரு டெஸ்டினி அப்படின்னு இந்த குதிரையுடைய ஓனர் இதுக்கு பேர் சூட்டி இருக்காங்க. இந்த குதிரைக்கு பிரசவ வலி வந்து பிரசவ டைம்ல இந்த குதிரை குட்டிகளை போடும்போது இதை பார்த்து அந்த குதிரையுடைய ஓனர் ஷாக் ஆயிட்டாங்களாம். ஏன்னா இந்த குதிரை 2வது டைமும் ட்வின் பேபிஸை பெத்து எடுத்திருக்குங்க. பாருங்களேன், பார்க்கறதுக்கே செம கியூட்டா இருக்குல்ல. ஏற்கனவே இந்த குதிரைங்க இதே மாதிரி 2 ட்வின் பேபிஸை பெத்தெடுத்திருக்கா. இப்போ 2வதாவும் இந்த மாதிரி 2 ட்வின் பேபிஸை பெத்தெடுத்திருக்கு. இந்த குதிரையை வளர்த்துட்டு இருக்கிற ஓனருக்கு நேட்டிவ் ஆஸ்திரேலியாவாங்க. இந்த குதிரைகளும் இந்த 4 குட்டிகளும் இந்த ஓனருடைய வீட்டுல தான் ஆஸ்திரேலியால தான் இப்போ இருக்குதான். பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்குல்ல. நம்ம வளர்க்குற ஏதாவது அனிமல்ஸ் இந்த மாதிரி குட்டி போட்டா எப்பவுமே நமக்கு ஹாப்பி. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பூச்சி கரப்பாம்பூச்சி தாங்க. நம்ம கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே இரிட்டேட் ஆகும். அந்த கரப்பாம்பூச்சியை நம்ம வீட்டு கிச்சன்ல இரவு நேரங்கள்ல பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா குப்பை கூலங்கள்ல இல்லைன்னா ஏதாவது பொருட்களை டம்ப் பண்ணி போட்டுக்கிற இடத்துல இந்த கரப்பாம்பூச்சியை பார்க்க முடியும். சில பேருக்கு இந்த கரப்பாம்பூச்சியை பார்த்தாலே பிடிக்காது. ஆனா இந்த பொண்ணு இந்த கரப்பாம்பூச்சிகளை பெட் அனிமலா வளர்த்துட்டு இருக்கு. ஆனா இது நார்மலான கரப்பான் பூச்சி கிடையாதுங்க. இது கரப்பான் பூச்சி வகையை சேர்ந்ததுதான். ஆனா இதோட பேரு மடகாஸ்கர் ஹிசிங் காக்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கரப்பான் பூச்சி நார்மலான கரப்பான் பூச்சிகளை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்குமாங்க. பாருங்களேன், நார்மல் கரப்பான் பூச்சியே பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கும். இந்த கரப்பான் பூச்சி அதுக்கு மேல இருக்கு. இது எப்படிதான் பெட் அனிமலா வளர்க்குறாங்களோ. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த அனிமலோட பேரு ஆல்பாக்கஸ்னு சொல்றாங்க. இது ஆல்பாக்கஸ் போட்ட குட்டி தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. பொதுவா ஆல்பாக்கஸ் அப்படிங்கிற உயிரினங்கள் ரொம்பவே குண்டா நல்லா ஹேரியா பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். ஆனா இந்த குட்டியை பாருங்களேன், ரொம்ப மெலிஞ்சு போயிருக்குல்ல. பொதுவா ஆல்பாக்கஸ் அப்படிங்கிற அனிமல்ஸ் போடுற குட்டிகள் இந்த மாதிரி ஒல்லியா தாங்க இருக்கும். வளர வளரதான் இதுக்கு முடிகள்லாம் முளைச்சி பார்க்கறதுக்கு அழகா மாறுமா. முழுசா வளர்ந்த ஆல்பாக்கஸ் அப்படிங்கிற அனிமல் கிட்டத்தட்ட 18 பவுண்ட் வரைக்கும் எடையோட இருக்குமாங்க. பிறந்த குட்டிக்கு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்பாட்ஸ் அதனுடைய உடம்புல இருக்கும். அதுக்கப்புறம் இது பிறந்து 6 மாசம் கழிச்சு அதனுடைய உடம்புல முடிகள் முழுசா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே அந்த ஹேருக்குள்ள மறைஞ்சிருமா. வெறும் 12 மாசத்துல இந்த குட்டிகள் முழுசா வளர்ந்து இந்த குட்டிகள் இன்னொரு குட்டிகளை போடுற அளவுக்கு பெருசாயிடுமா. இந்த அனிமல் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இந்த அனிமலை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வித்தியாசமான விலங்கோட பேர் கேபிபாரான்னு சொல்கிறாங்க. அதாவது இதை கினியா பிக் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லியும் கூப்பிடுறாங்க. இதனுடைய நேட்டிவ் சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறதுனால சவுத் அமெரிக்காவில் தான் அதிகமாக இந்த விலங்குகளை பார்க்க முடியும். சவுத் அமெரிக்காவில் நிறைய பேர் இந்த அனிமலை பெட் அனிமலாகவும் வளர்ப்பாங்க. அப்படி ஒருத்தர் இந்த அனிமலை பெட் அனிமலாக வளர்த்துட்டு இருக்காரு. இந்த அனிமலுக்கு அவர் கேப்லின் ரோஸ் அப்படிங்கிற பேரும் சூட்டியிருக்காரு. இந்த அனிமலை வளர்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் இருந்தாலே போதுமாங்க. அதே
மாதிரி சின்னதா தொட்டி கட்டி அதுல தண்ணி நிரப்பி வச்சோம்னா இதுல அழகா ஸ்விம் பண்ணி விளையாடுமா. இந்த விலங்குகளுக்கும் மனுஷங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பரா இருக்குமா. இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுமாங்க. இது செமி அக்வாட்டிக் விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. இது தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் ஜாலியா விளையாண்டுட்டே இருக்குமா. அதே மாதிரி லேண்ட்லயும் ஜாலியா இருக்குமாங்க. இது ஒரு வெஜிடேரியன் விலங்குங்க, அதாவது ஹெர்பிவோரஸ் டைப்னு சொல்றாங்க. இது சின்ன சின்ன புற்களையும் ஃப்ரெஷ்ஷான தண்ணியையும் தான் குடிக்குமா. இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வெறித்தனமான விலங்கோட பேரு டுவார்ஃப் அல்லிகேட்டர்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கே பயங்கரமா இதனுடைய பற்கள் எல்லாம் பாருங்களேன், ரொம்பவே ஷார்ப்பா இருக்குல்ல. இதுங்க முட்டை போடுற ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும். மண்ணை தோண்டி அதுக்குள்ள முட்டையை போட்டு மண்ணை மூடி அதை புதைச்சு வச்சிருமாங்க. அந்த முட்டைக்குள்ள இருந்து இந்த அல்லிகேட்டர் குட்டிகள் குஞ்சு பொறிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த மண்ணை ஓபன் பண்ண முடியாம அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு வித்தியாசமான சத்தத்தை கொடுக்குமா. இந்த சத்தம் மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்தா கூட அம்மா அல்லிகேட்டருக்கு கேட்டுருமாங்க. அதுக்கப்புறம் மண்ணை தோண்டி அந்த குட்டிகளை வெளியே எடுத்து அந்த மண்ணுல கொஞ்ச நேரத்துக்கு ஊர்ந்து போக விடுமா. அதுக்கப்புறம் அந்த குட்டிகளை வாயால கவ்வி ஸ்ட்ரெயிட்டா தண்ணிக்குள்ள கொண்டு போய் நீச்சல் சொல்லி கொடுக்குமா. அந்த அல்லிகேட்டர் குட்டிகளும் ஆரம்பத்திலேயே நீச்சல் அவங்க அம்மா சொல்லி கொடுத்த உடனே படிச்சு நீந்த ஆரம்பிச்சிருமாங்க. சூப்பர்ல. அம்மாவை விட ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு பூச்சி தாங்க. இதுக்கு பேர் நான் ஸ்டாப் லேபர்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் தாவரங்கள் மாதிரியே இருக்குல்ல. இது பொதுவாக தாவரங்கள் மேலே தான் ஒட்டி வாழுமாங்க. இதை லிட்டில் பிளான்ட் இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இலைகளை மட்டும்தான் இதுங்க சாப்பிடவும் செய்யுமாங்க. இதுக்கு அன்யூஸ்வலான ஒரு கேரக்டர் இருக்குது. பொதுவாக பூச்சிகள்னாலே முட்டை போட்டு தான் குஞ்சு பொரிக்கும். ஆனால் இந்த பூச்சி கொஞ்சம் வித்தியாசமானதுங்க. இதுங்க முட்டைக்கு பதிலாக குஞ்சுகளையே வெளியே கொண்டு வந்துருமா. ஒரு டைம்ல 6ல இருந்து 6க்கும் அதிகமான குஞ்சுகளை வெளியே கொண்டு வருமாங்க. இந்த வகை பூச்சிகளுக்கு ஆண் துணையே வேண்டாமா. ஆண் துணையே இல்லாம இந்த பூச்சிகள் பிரெக்னன்ட் ஆகி அதனுடைய குஞ்சுகளையும் வெளியே கொண்டு வருமாங்க. இந்த பூச்சிகளை பார்ன் பிரெக்னன்ட்னு சொல்றாங்க. அதாவது பிறக்கும் போதே இதுங்க பிரெக்னன்டா தான் இருக்குமா. இந்த பூச்சிகள் பிறந்து ஒரு சில வாரங்கள்லயே இன்னொரு பூச்சிகளை குஞ்சா வெளியே கொண்டு வந்துருமா. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரொம்பவே அழகான இந்த விலங்கோட பேர் ஹேண்ட்யூரான் ஒயிட் பேட்டன் சொல்கிறாங்க. இதுக்கு வாழ்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதுமா. இந்த மாதிரி இனங்களில் கிட்டத்தட்ட 1300 ஸ்பீசிஸ் இருக்காங்க. இதனுடைய விங்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வித்தியாசமாக இருக்கும். இந்த வகை விலங்குகள் ஃபிக் அப்படிங்கிற ஃப்ரூட்டை மட்டும்தான் சாப்பிடுமா. இந்த விலங்குகள் பார்க்குறதுக்கே செம க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. ஹமீத் அப்படிங்கிற சின்ன என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா உங்கள் வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கு, இப்போலாம் உங்கள் வீடியோலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் செல்லும். இதே மாதிரி கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you, friends.